அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சீனாவில் உணவகம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தீ விபத்தில் 22 பேர் வரை உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ராஜா. ராஜா, விவரங்கள். வணக்கம் பாலவேல். சைனாவின் லியோனிங் அப்படிங்கிற ஒரு மாகாணத்துல லியோயாங் அப்படிங்கிற ஒரு நகரத்துல ஒரு தீ விபத்தானது நேரிட்டிருக்கிறது. இந்த தீ விபத்தில் 22 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றனர். இந்த லியோனிங் நகரம் என்பது வடகொரியாவை ஒட்டிய பகுதியாக இருக்கிறது. இங்கு அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் அடிக்கடி வந்து செல்லும் ஒரு பகுதியாகும். இந்த பகுதியில் ஒரு உணவகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 22 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கின்றனர். 3 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த தீ விபத்தில் உணவகத்திற்கு உள்ளே சிக்கியிருந்தவர்களால் உடனடியாக வெளியேற முடியாமல் அவசர கால வழி ஏதும் இல்லாததால் இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. 22 தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் 85 தீயணைப்பு வீரர்கள் இந்த சம்பவ இடத்துக்கு சென்றிருக்கின்றனர். எனினும் 22 பேர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றனர். பாலவே, விவரங்களுக்கு நன்றி ராஜா. 这火越烧越大。